வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங் உலகத்துல நீங்க ஒரு வெற்றியாளர் ஆகணுமா? அப்போ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மார்க்கெட்டோட மொழி, அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ். வாங்க அத பத்தி ரொம்ப எளிமையா ஜாலியா கத்துக்கலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்களேன். மேட்ச் முடிஞ்சதும் இந்தியா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது ரிசல்ட். ஆனா அந்த மேட்சோட உண்மையான சுவாரஸ்யம் எங்க இருக்கு? கடைசி ஓவர்ல நடந்த த்ரில், அந்த சிக்ஸ், அந்த விக்கெட், அந்த முழு கதையில தானே. ஷேர் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க. லைன் சார்ட்டுங்கிறது அந்த ஸ்கோர் கார்டு மாதிரி தாங்க. விலை ஏறிச்சா இறங்கிச்சா அவ்வளவுதான் சொல்லும். ஆனா கேண்டில்ஸ்டிக் சார்ட் அப்படி இல்ல. அது ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் வீடியோ பாக்குற மாதிரி. அன்னைக்கு மார்க்கெட்ல வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடந்த அந்த பெரிய சண்டை, அந்த விறுவிறுப்பு, கடைசியா யார் ஜெயிச்சாங்கன்னு அக்கு வேறு ஆணி வேறா காட்டிடும். சரி, அப்போ ஏன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை அவ்வளோ விரும்புறாங்க? ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, அது கொடுக்கிற 4 முக்கியமான தகவல்கள். அந்த 4 விஷயம்தான் ஒரு ட்ரேடரோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. லைன் சார்ட்டோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே இதுதாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தகவல் தான் நமக்கு கொடுக்கும். அது என்னன்னா, அன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது என்ன விலையில முடிஞ்சது, அதாவது க்ளோசிங் பிரைஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு ட்ரேடருக்கு இந்த ஒரு தகவல் மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு தக்காளி வியாபாரி எடுத்துக்கலாம். அவரு காலையில 10 ரூபாய்க்கு தக்காளி விற்க ஆரம்பிக்கிறாரு. சாயங்காலம் கடை மூடும்போது 12 ரூபாய்க்கு வித்து முடிக்கிறாரு. இப்போ ஒரு லைன் சார்ட் என்ன காட்டும்? 10ல ஆரம்பிச்சு 12ல முடிஞ்சதுன்னு ஒரு கோடு போடும். அவ்வளவுதான். ஆனா மத்தியானம் திடீர்னு தக்காளிக்கு பயங்கர டிமாண்ட் ஆகி விலை 20 ரூபா வரைக்கும் போயிருக்கலாம் இல்லையா? இல்லாக்கி திடீர்னு மழை வந்து யாரும் வாங்காம 5 ரூபாய்க்கு கூட விலை இறங்கியிருக்கலாம். இந்த நடுவுல நடந்த கதையை லைன் சார்ட் சொல்லவே சொல்லாது. ஆனா ஒரு ட்ரேடருக்கு இந்த கதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம கேண்டில் ஸ்டிக் அப்படி இல்ல. அது அந்த ஒரு நாளோட முழு கதையையும் சொல்லும். எப்படி? ஏன்னா அதுக்குள்ள 1 இல்ல 2 இல்ல 4 முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? ஓகே, இப்ப வாங்க ஒரு கேண்டிலா எடுத்து அதை ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணி அதோட ஒவ்வொரு பாகத்தையும் அலசி ஆராயலாம். ஒரு கேண்டிலோட அந்த 4 தூண்கள் என்னென்ன இப்ப பார்க்கலாம். ட்ரேடிங் உலகத்துல இது சிம்பிளா OHLC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓன்னா ஓபன், அதாவது காலையில 9:15 மணிக்கு மார்க்கெட் திறக்கும்போது என்ன விலையில இருந்துச்சோ அது. ஹெச்னா ஹை, அன்னிக்கு நாள் முழுக்க அது தொட்ட உச்சபட்ச விலை. எல்னா லோ, அதே மாதிரி அன்னிக்கு அது போன மிக குறைந்த விலை. கடைசியா சீனா க்ளோஸ், சாயங்காலம் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும் போது இருந்த விலை. இதுதாங்க அந்த 4 தூண்கள். சரி, இந்த கேண்டில்ல 2 முக்கிய பாகங்கள் இருக்கு. முதல்ல நடுல தடிமனா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் பாடி. இது ஓபன் பிரைஸையும் க்ளோஸ் பிரைஸையும் இணைக்குது. அப்புறம் அதுக்கு மேலேயும் கீழேயும் மெல்லிசா ஒரு கோடு மாதிரி நீட்டிட்டு இருக்குமே, அதுக்கு பேரு விக்ஸ் அல்லது ஷேடோஸ். இது அந்த நாளோட ஹை மற்றும் லோ விலையை நமக்கு காட்டுது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். ஒரு கேண்டிலோட நிறம். ஆமாங்க, அந்த பச்சை சிவப்பு நிறம்தான் அன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த பெரிய போர்க்களத்துல யாரு ஜெயிச்சாங்கன்ற கதையே நமக்கு சொல்ல போகுது. நீங்க சார்ட்டை பார்க்கும்போது ஒரு பச்சை நிற கேண்டில பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அன்னிக்கு விலை ஏறி இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஷேர் காலையில 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 110 ரூபாய்க்கு முடிஞ்சா அன்னிக்கு நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவான நாள். இந்த கிரீன் கேண்டில்ல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஓபன் விலை பாடியோட கீழே இருக்கும், க்ளோஸ் விலை பாடியோட மேல இருக்கும். ஏன்னா விலை கீழே இருந்து மேல போயிருக்கு இல்லையா? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அன்னைக்கு வாங்குறவங்க, அதாவது மார்க்கெட் பாஷையில சொல்ற புல்ஸ், பயங்கர பலமா இருந்து சண்டையில ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ பச்சைக்கு நேர் எதிர் ஒரு சிவப்பு கேண்டில பார்த்தா அன்னைக்கு விலை இறங்கியிருக்குன்னு அர்த்தம். அதே உதாரணத்தை எடுத்துப்போம். ஒரு ஷேர் காலையில 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 90 ரூபாய்க்கு முடிஞ்சா நமக்கு கிடைக்க போறது ஒரு ரெட் கேண்டில். இது ஒரு நெகட்டிவான நாள். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. ரெட் கேண்டில்ல ஓபன் விலை பாடியோட மேல இருக்கும், க்ளோஸ் விலை கீழே இருக்கும். ஏன்? ஏன்னா விலை மேல இருந்து கீழே இறங்கி இருக்கு. அப்போ அன்னைக்கு யார் ஜெயிச்சிருப்பா? கரெக்ட், விக்கிறவங்க, அதாவது பியர்ஸ் மார்க்கெட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க. ஒரே ஒரு சிம்பிள் ரூல் சொல்றேன், மனசுல பதிய வச்சுக்கோங்க. பச்சை கேண்டல்னா விலை கீழே இருந்து ராக்கெட் மாதிரி மேலே போயிருக்கு. சிவப்பு கேண்டல்னா விலை மேலே இருந்து கல்லு மாதிரி கீழே விழுந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள்.
வாவ் சூப்பர். இப்போ நீங்க ட்ரேடிங்கோட அரிச்சுவடியா, அதாவது அந்த OHLCய கத்துக்கிட்டீங்க. இதுதாங்க ட்ரேடிங் உலகத்துக்கான முதல் படி. இத புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, கத்துக்கிட்டோட விடக்கூடாது இல்லையா? உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். உடனே உங்க ஃபோன்ல ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஆப் இல்லனா சிம்பிளா கூகுள் ஃபைனான்ஸ் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கம்பெனியோட பேரை டைப் பண்ணி அதோட சார்ட்டை பாருங்க. அங்கே இன்னைக்கு உருவான கடைசி கேண்டில் பச்சையா இல்ல சிவப்பான்னு பாருங்க. அப்போ இன்னைக்கு விலை ஏறிச்சா இல்ல இறங்கிச்சான்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க இப்படி சார்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும். ஒரு ட்ரேடரா மாறுறதுக்கான பாதையில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய பயணம், ஆனா இந்த முதலடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க இப்போ எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் சொன்ன கதைய உங்களால படிக்க முடியுது. ரொம்ப சூப்பர். ஆனா கேள்வி என்னன்னா, நாளைக்கு உருவாக போற கேண்டில் என்ன கதைய சொல்ல போகுது? அதை நம்மால கணிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில்களோட நம்ம அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.